குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரி திங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாட்டா 2025. அது என்ன சார் நாட்டா? நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சரில் அட்மிஷன் போடணும்னு நினைக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இதுவரைக்கும் டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் மூலமாக தான் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு ஆர்கிடெக்சரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆல் இண்டியா லெவலில் நாட்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆக்சுவலாக இதை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்கிறத விட எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் போட்டிங்கன்னா அந்த ஸ்கோருக்குன்னு தனி வேல்யூ உண்டு, அதுக்குன்னு தனி கட் ஆஃப் உண்டு. எவ்ரி காலேஜஸ். அப்புறம் என்ன, இந்த எக்ஸாமை எழுதுனோம்னா நம்ம அந்த மார்க்கை கொண்டு போய் நம்ம டைரெக்டாக காலேஜ்லேயே போய் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் போடலாம். அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், நாட்டா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம். என்னென்னதெல்லாம், எக்ஸாம் எப்போ சார் கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபீஸ் எவ்வளவு, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது, இந்த எதுக்கு மார்க்கிங் ஸ்கீம் என்ன, கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நவ் நாட்டா 2025, அதாவது நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். ஆக்சுவலாக இந்த எக்ஸாமை யார் சார் கண்டக்ட் பண்ணுறா? கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆல் இண்டியா லெவலில் நடக்கு. +2 முடிச்சதுக்கு அப்புறம் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கண்டக்ட் பண்ணோம். இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம் எப்படி சார் நடக்கும்? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்குது, பேப்பர் பென் வச்சு எழுதுறதுக்கும் இருக்குது. ஏன்னா 2 டைப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 மார்க்ஸ் இருக்குது. இந்த 200 மார்க்ஸையும் ஆன்லைனில் தனியாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் வைக்காங்க. அட் த சேம் டைம் பேப்பர் பென் வச்சு எம்சிக்யூவில் எழுதுகிற மாதிரியும் என்ன செய்கிறாங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி சார், அடுத்து இந்த எக்ஸாமை நீங்கள் பெர் இயர் 3 டைம்ஸ் என்ன செஞ்சுக்கலாம்னா எழுதிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு 2 இயர்ஸ்க்கு வேலிடாக இருக்கும். 2 இயர்ஸ்னா என்ன சார் மீனிங்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2024 எழுதுறீங்கன்னா 2024 உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அதே இதை வச்சுக்கிட்டு நீங்கள் 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதே மார்க்கை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா 2025 கூட நீங்கள் என்ன செய்யலாம், அட்மிஷன் போடலாம். 2 இயர்ஸ் வேல்யூ. 2025 ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா 2026 கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க் 2 இயர்ஸ்க்கு வேலிடாக இருக்கும். சார் பெர் இயர் 3 டைம்ஸ் எழுதலாம்னு சொல்கிறீங்களா சார்? எது ஹையஸ்ட் மார்க்காக இருக்கோ அந்த மார்க்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 டைம்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, இது 200 மார்க்ஸ் நடக்கக்கூடியது. இதோடைய குவாலிஃபைங் மார்க் 70. இந்த 70 மார்க்ஸ் கீழே எவ்வளவு ஹையஸ்ட் நீங்கள் எடுக்க முடியுமோ, இது ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் 70. இதில் எவ்வளவு ஹையஸ்ட் மார்க் எடுக்கோ ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன, நான் 3 டைம்ஸ் அட்டன் பண்ணுறேன், 2 வருஷம் எழுதலாம். 2 வருஷம் எழுதுனேங்கிற நேரம் நான் 6 மார்க் இருக்கும். இதில் ஹையஸ்ட் மார்க்காக வச்சு பெஸ்ட் காலேஜாக நம்ம அழகாக என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக என்ன செய்யலாம், சூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாமுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி. கட்டாயம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா +2 முடிக்கக்கூடியவங்களா இருந்துச்சுன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தவங்களா இருக்கணும். 10+2. சப்போஸ் டிப்ளமோ முடித்தவங்களா இருந்துச்சுன்னா 10+3. டிப்ளமோவில் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் +1 +2 கட்டாயம் என்னது இருந்திருக்குன்னு கேட்டால் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தவங்க மட்டும்தான் இந்த நாட்டா எக்ஸாம் எழுத முடியும். இதுதான் இதுக்குரிய எலிஜிபிலிட்டி. எக்ஸாம் டேட்டு. ஆக்சுவலாக இது எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரியிலே 2025க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் எப்போ சார் நடக்கும்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதத்துக்கு நடக்கும். எவ்ரி ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே இந்த 2 நாள் நடக்கும். ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் நடக்கும். இதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் இது எப்போ சார் பண்ணலாம்? ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய அதுக்கு முந்தின மண்டே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த மண்டேக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் மண்டே நீங்கள் ஒரு டேட் மண்டேல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸாம் நடக்கும். சார் எத்தனை செஷன் சார் நடக்கும்? மார்னிங் ஒரு செஷன் நடக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் நடக்கும். அப்போனா ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் நடக்கும், மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் நடக்கும்,
3 மாசத்துக்கும் நடக்கும். இந்த 3 மாசத்துல நீங்க 3 டேஸ் 3 டைம்ஸ் எப்ப வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா எழுதிக்கலாம். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய மெயின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம் சார்? கண்டினியூஸா எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும்பா. நீங்க லாஸ்டா எழுதணும்னு நினைச்சு லாஸ்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் தாராளமா என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். நவ் கொஸ்டின் பேட்டர்ன் பார்ட் ஏ பார்ட் பி 2 தான் நடக்குது. இந்த பார்ட் ஏங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா பேப்பர் அண்ட் பென் வச்சு எழுதக்கூடியது. முழுக்க டிராயிங் அண்ட் காம்போசிஷன். மொத்தமே 3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இந்த 3 கொஸ்டின்ல மார்க் எப்படி அப்படின்னு கேட்டா 25 + 25 + 30 டோட்டலா 80 மார்க்ஸ்க்கு என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா பார்ட் ஏ நடக்கும். இது வந்து ஒரு 90 மினிட்ஸ் நடக்கும். 90 மினிட்ஸ்னா என்ன சார் அர்த்தம்? அதாவது 1.5 hour நடக்கும். அப்புறம் இதுல முழுக்க என்னதான் இருக்குன்னு கேட்டா டிராயிங் அண்ட் காம்போசிஷன் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி 3 கொஸ்டின்ஸ் தான் 25 மார்க்ஸ் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா 25 + 25 + 30 80 மார்க்ஸ்க்கு என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா நடக்கும். பார்ட் பி இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா 120 மார்க்ஸ். இதுல டைப் 1 டைப் 2 இருக்கும். இந்த டைப் 1ல எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 30 கொஸ்டினுக்குன்னா 2 மார்க் கொடுத்து 30 × 2 60 மார்க்ஸ். அதுக்கு அடுத்து டைப் 2 ஒன்று இருக்கும். இந்த டைப் 2ல எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 15 கொஸ்டின் இருக்கும். 15 × 4 60 மார்க்ஸ். அப்புறம் என்ன 60 + 60 120 மார்க்ஸ். அப்புறம் டைப் 1 டைப் 2 இந்த டைப் 1க்கு 60 மார்க், டைப் 2க்கு 60 மார்க். அதுல 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், இதுல 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு 2 மார்க்ஸ், இது 4 மார்க்ஸ். டோட்டலா 120 மார்க்ஸ். அப்புறம் என்ன, நான் பார்ட் ஏல வந்து ஒரு 80 மார்க்ஸ் எடுத்திருப்பேன். பார்ட் பில வந்து ஒரு 120 மார்க்ஸ் எழுதியிருப்பேன். ஸோ டோட்டலா 120 + ஒரு 80 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 200 மார்க்ஸ். இந்த 200 மார்க்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எழுதுறது பேப்பர் பென் வச்சு எழுதுவோம். செகண்ட் எழுதுறது வந்து முழுக்க எம்சிக்யூவா தான் இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இந்த 120 மார்க்ல நீங்க எவ்வளவு பாஸ் மார்க்னு சொல்றதை விட குவாலிஃபை மார்க் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 70 மார்க்ஸ் எடுத்துன்னா யூ ஆர் குவாலிஃபைடு. சரி சார், நான் இப்போ ஒரு காலேஜில் போய் நான் அட்மிஷன் போட போறேன். அப்போ அந்த மார்க் 70 மார்க்ஸ் போதுமா? 70 மார்க்ஸ் போதாதுப்பா. அந்த காலேஜில் ஆர்கிடெக்சருக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் நாட்டா எக்ஸாம் மூலமா வராங்க, அதுக்கு அவங்க ஒரு கட் ஆஃப் கால்குலேஷன் என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. அப்பனா அந்த காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கோ அந்த கட் ஆஃப் மார்க் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ஈஸியா என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் குவாலிஃபைங் மார்க் போடுறீங்களா சார், 70 மார்க்ஸ் எடுத்தாலே கிடைச்சிருமா சார்? அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. பெஸ்ட் காலேஜா இருந்ததுன்னா நாட்டா எக்ஸாம் எழுதிட்டு அந்த பெஸ்ட் காலேஜில் போய் நம்ம ஆர்கிடெக்சர் அப்ளை பண்ணாலே நாட்டா மார்க் வந்து எப்படின்னு கேட்டா அதுல ஆல்ரெடி எவ்வளவு கட் ஆஃப்னு சொல்லி அவங்க ரேங்க் லிஸ்ட் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டா அங்க வச்சிருப்பாங்க. ஓகேவா சார்? இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் எவ்வளவு சார்? ஜென்ரல் கேட்டகரியா இருந்துச்சுன்னா 1750பா. அதே இது ஃபீமேலா இருந்தீங்கன்னா 1250. டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 ரூபீஸ் தான். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு மேல்னா 1250, ஃபீமேலா இருந்துச்சுன்னா 1000 ரூபீஸ். இது வந்து இயர் பை இயர் மாறவே இல்லை. சரி சார், நாட்டா மூலமா நான் ஜாயின் பண்றதுக்கான பெஸ்ட் காலேஜஸ் எது சார்? எப்பாரு எப்பவும் சொல்றதாம்பா, அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா குழந்தைகளுக்கும் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு ஆசை இருக்கும். SAP ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், SAPல படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும், சென்னையில இருக்கக்கூடியது பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் SAP தான், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடியது. ஆனா இதுல நான் வந்து அட்மிஷன் போடணும்னா கட்டாயம் நாட்டால எபவ் 170 இருந்துச்சுன்னா தான் அட்மிஷனே போட முடியும். அதாவது எப்படின்னு கேட்டா 200க்கு 170 எபவ் வாங்கினீங்கன்னா யூ ஆர் குவாலிஃபைடு இன் அண்ணா யூனிவர்சிட்டி SAP. அப்புறம் என்ன, இதுக்கு அடுத்து சார் தியாகராஜ காலேஜ்லயும் இருக்கு, SRM யூனிவர்சிட்டிலையும் இருக்கு, BITலையும் இருக்கு, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட்லையும் இருக்கு, சத்யபாமா இன்ஸ்டியூட்லையும் இருக்கு. ஆனா இங்க எல்லாம் இருக்கு பெஸ்ட் காலேஜ். ஆனா இங்க எல்லாம் நீங்க அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் கட் ஆஃப் ஒரு 170 எபோவ் இருந்ததுன்னா யூ ஆர் குவாலிஃபைடு. ஓகேவா? ஐ திங்க் இந்த நாட்டா எக்ஸாம் வந்து நம்ம பிள்ளைங்க எழுதலைங்கிறதா என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமே. அதனாலதான் இந்த வீடியோவே நான் பண்றேன். ஓகேவா? ஸோ நாட்டா எக்ஸாம் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும் எக்ஸாம் நடக்கும்.
கட்டாயம் +2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு டிராயிங்கை மட்டுமே வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக நாட்டா எக்ஸாம் மூலமாகவே நீங்கள் ஆர்கிடெக்சரில் அட்மிஷன் பெஸ்ட்டு காலேஜில் போடலாம். ஓகேவா? நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.